சித்தருடைய நூல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல். நீந்தாத மீனும் கூவாத கோழியும் கத்தாத ஆடும் உலகில் உணவாய் தோன்றும் போது நோய்கள் கோடி கோடி குதம்பாய் நோய்கள் கோடி கோடி. இந்த சைவ மீன், சைவ கோழி, சைவ ஆடு இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? சைவமாக இருக்குது, அசைவங்கள் கலக்காமல் தயாரிக்கப்பட்ட தானியங்கள்னால இது மாதிரி சைவ மீன், சைவ கோழிலாம் இருக்கு இல்லையா? அதை தான் சொல்ல வர்றார் சித்தர்கள். என்ன அப்படின்னா, சைவ மீன், சைவ கோழி சாப்பிட்றதுனால கோடான கோடி நோய்கள் தோன்றும் அப்படின்ற அறிகுறிகள் சொல்லிக்கிறாங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்றதும் சாப்பிடாதும் உங்களுடைய விருப்பம். இதனால் என்னன்னா, எதிர்காலத்தில் ஒரு பொய்யான கோழி, பொய்யான மீன், பொய்யான ஆடுகள்லாம் சாப்பிட்டு நமக்கு வியாதி தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்கறிகள், வெஜிடேரியன் அப்படின்னா வெஜ்ஜினா காய்கறிகள், தாவரங்களை, நம்ம கிழங்கு வகைகள், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரை, இப்படி பல கீரைகள் இருக்குது. சாப்பிட்றதே சிறந்தது. உணவு ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க. உடல் ஒழுக்கம், உயிர் ஒழுக்கம். உணவு ஒழுக்கம் இல்லாதனால தான் நமக்கு நிறைய வியாதி. உதாரணத்துக்கு ரொட்டி சாணை நமக்கு ஆரோக்கியம் எந்த வகையில் ஆரோக்கியம்? வாரொட்டி எந்த வகையில் ஆரோக்கியம்? தாவா ரொட்டி எந்த வகையில் ஆரோக்கியம்? இந்த ஓட்ஸ் நெஸ்டம் சொல்கிறோம்ல, எந்த வகையில் ஆரோக்கியம் அப்படின்னு சிந்தித்து பார்த்தா மலச்சிக்கலை ஏற்படுத்தும், வாய்வுகளை அதிகப்படுத்தும். இதனால் கேடு தான். அடுத்தது குடிக்கக்கூடிய ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கிறோம் இல்லையா? அப்போ சாப்பிட்றோம் மீ குறைங், கொய்த்த குறைங், கோழிக்கறி, சைவம் அசைவம் எது நீங்கள் சாப்பிட்டாலும் ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது கொழுப்பாக மாறும். நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸ் ஐஸில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். பாட்டி வைத்தியம் குணா. நாடி பிடிச்சி பார்ப்போம். நாடி பிடிச்சி பார்த்து வாதம் நாடி, பித்தன் நாடி, எந்த நாடி உங்களுக்கு கோளாறாக இருக்குது அப்படின்றத அடிப்படை சொல்லுவோம். நிறைய பைத்தியமாக இருக்குது. என்ன பைத்தியம்? டீ பைத்தியம், காஃபி பைத்தியம், உணவு பைத்தியம், பதவி பைத்தியம், பணம் பைத்தியம், மதுபானம் பைத்தியம், இப்படி பல சூழ்நிலைக்கு ஏற்ப ஆசைப்பட்டு நல்ல நெறிகளும் நல்ல ஒழுக்கங்களும் போச்சு. இப்போ புது பைத்தியங்கள் வந்துருச்சு. சினிமா பைத்தியம், ட்ராமா பைத்தியம், ஷாப்பிங் பைத்தியம், டிக்டாக் பைத்தியம், வாட்ஸ்அப் பைத்தியம், ஆன்லைன் பைத்தியம், இந்த மாதிரி ஒரே எடிக்டராக ஆகிட்டாங்க. அப்படியே யாரையும் மாற்ற முடியாதுங்க. யாரையாவது மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் எல்லாரும் முடியாதுன்னு கை கழுவிட்டால் எப்படிங்க நம்ம சமுதாயத்துக்கு நல்ல வழிகாட்டுறது? அதனால் நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக முடியும் நல்ல வழிமுறை கடைப்பிடிப்பதற்கு.